வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் அதிகாரங்கள் அனைத்தும் தற்பொழுது பறிக்கப்பட்டு விட்டதாக ஆளுநர் RN ரவி அவர்கள் தகவல்கள் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 3 நாட்களாக சென்னையில் உள்ள அனைத்து இடங்களிலும் மலைகள் சூழ்ந்து காணப்படும் நிலையில் எந்த ஒரு நிவாரணப் பொருட்களும் தற்பொழுது வரை வழங்கவில்லை என்றும் 4000 கோடி செய்ததற்கு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அரசியல் பேசக்கூடாது என்றும் கூறியிருந்தார். ஆனால் 2015ஆம் ஆண்டை விட தற்பொழுது அதிகமாக மழை பெய்திருந்ததாகவும், ஆனால் 2015ஆம் ஆண்டில் நிவாரணப் பொருட்கள் அதிமுகவினர்கள் அதிகமாக வழங்கியதன் காரணமாக பாதிப்புகளை பற்றி மக்கள்கள் கவலை கொள்ளவில்லை. ஆனால் தற்பொழுது பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் எந்த ஒரு நிவாரணப் பொருட்களும் தற்பொழுது வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தரப்பில் இருந்தும் அல்லது சாதாரண பொதுமக்களுக்கு அன்றாடம் வழங்கக்கூடிய பொருட்களும் தற்பொழுது வரை அந்தந்த பகுதிகளில் சென்றடைய முடியாத மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை திமுகவினர்கள் கொடுத்து விட்டார்கள் என்றும் தற்பொழுது விமர்சனங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக ஆளுநர் RN ரவி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் பதவியையும் தற்பொழுது பறிக்கப்படுவதற்கான அதிகாரப்பூர்வமான நடவடிக்கைகளை மத்திய அரசிற்கு கடிதங்கள் மூலமாக அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் அதிகாரங்கள் பறிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் செய்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் வீட்டில் சோதனைகளை செய்வதற்கான அனுமதிகளையும் மத்திய அரசு தற்பொழுது கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுக அரசு 4வது ஆண்டு எடுத்து வைக்கும் முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கவிழ்க்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் பெய்த கனமழையின் காரணமாக தமிழக அரசு மிகப்பெரிய ஒரு கேவலமான செயலை செய்திருக்கிறது என்றும் 4000 கோடியை அப்படியே ஆட்டையை போட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக ஆட்சியை செய்கிறது என்று வாய்க்கூசாமல் இத்தனை ஆண்டுகளாக பொய் சொல்லிவிட்டார்கள் என்றும் தற்பொழுது பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் விமர்சனமும் முன்வைத்திருக்கிறார். சாமானியர்கள் வீட்டில் எந்த ஒரு உணவுகளும் தற்பொழுது இல்லாமல் அவர்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு செயல்பாடு மிக மோசமாக இருப்பதாகவும் 2015ஆம் ஆண்டை விட தற்பொழுது திமுக அரசு மிக மோசமாக செயல்பட்டு வருவதாகவும் மக்கள்கள் தற்பொழுது கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு இராணுவத்தை தற்பொழுது தமிழகத்தில் துணை இராணுவ படையினர்களை களத்தில் இறங்குவதற்கான ஏற்பாடுகளையும் ஆளுநர் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக துணை இராணுவ படையினர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி மிக மோசமான ஆட்சி என்றும் கேவலமான ஆட்சி என்றும் பல்வேறு விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.